7 ஆகிய வசனங்களுக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் துவங்கும் போது நான் சொன்னேன், இது பாவத்தை மேற்கொண்டு எப்படி ஜெயத்தோடு வாழ்வது என்பதை குறித்த ஒரு அதிகாரம், அல்லது அநேகர் சொல்லுவது போல பரிசுத்தமாகுதல், அதை குறித்து பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பேசக்கூடிய அதிகாரம்தான். இருந்தாலும் இதை ஐடென்டிஃபிகேஷன் சாப்டர் என்று நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். ஐடென்டிஃபிகேஷன் என்றால் கிறிஸ்துவோடு கூட ஒன்றுபடுதல் என்கிற சத்தியம். பரிசுத்தம் நாம் ஏதோ கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் செய்ய வேணும், ஆகியால் எப்படியாவது முயற்சி எடுக்க வேணும் அப்படின்னு செய்கிறது பரிசுத்தம் அல்ல. அநேக கிறிஸ்தவர்களுக்கு மனதில் அப்படிதான் தெரிகிறது பரிசுத்தம் என்றால். பரிசுத்தம் என்றால் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு வாழ்கிறபடியால், அவரோடு கூட ஒன்றாகி விட்டோம், அவரோடு கூட முற்றிலுமாய் இணைந்து விட்டோம் என்கிற உணர்வோடு வாழுகிறபடினால் நமக்குள்ளாக பாவத்தையும் தீமையும் விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உணர்வு மேலோங்கி இருக்கும்போது, அதாவது நாம் அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம் என்ற உணர்வு மேலோங்கி இருக்கும்போது பரிசுத்த வாழ்க்கை நிச்சயமாக அங்கே இருக்கும். இந்த நாம் அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டோம், அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறோம் என்கிற உணர்வு குறையும் போது பரிசுத்த வாழ்க்கை குறையும். ஆகையால் தான் பரிசுத்த வாழ்க்கை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது என்று சொல்வதை விட அவரோடு கூட எப்படி நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது என்பதிலே அப்படி சொல்ல எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரோடு நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே உணர்த்தி பிரசங்கித்து விட்டேன் என்றால் அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டால் பரிசுத்த வாழ்க்கை அதன் ஆட்டோமேட்டிக் கான்சிக்வன்ஸ், அது தானாகவே ஏற்படும் ஒரு விளைவு, அவரோடு கூட ஒன்றுபட்டிருப்பதினாலே ஏற்படும் ஒரு விளைவாக இருக்கிறது. இந்த அதிகாரம் துவக்கத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டார், நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம் என்று. அதன் பிறகு இன்னொரு விதத்தில் அதையே சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார், அதாவது அவரோடு கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று. இதெல்லாம் அவரோடு கூட நாம் இணைந்து விட்டோம், ஒன்றாகி விட்டோம் என்கிறதை விளக்குகிற காரியங்கள். தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணியால் நிறைஞ்சிடறோம். தண்ணி, அதாவது தண்ணி நம்ம நனைக்குது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. அதுபோல அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னால் அவரால் நாம் முற்றிலுமாய் தொடப்படுகிறோம், முற்றிலுமாய் அவருக்குள்ளாகி விடுகிறோம். அதைத்தான் அங்கே குறிக்கிறது. ஆக அவரோடு மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம் என்றார். அதே இன்னொரு விதத்தில் ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார். அவருக்குள்ளாக, தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லை, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் வெறும் அதை விளக்குகிறதா இருக்கிறது, பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதன் பிறகு அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார். எப்படி கொடி செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் உயிர்த்தெழுதலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? 1ஆம் வசனத்திலேயே இவர் பிரசங்கிக்கிற காரியங்களை குறித்து எழுந்த ஒரு கேள்வியை அவர் கேள்விக்கு பதிலளிக்கும்படியாக தான் இதெல்லாம் சொல்லுகிறார். அதில் தான் பரிசுத்தத்தை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறார். 5ஆம் அதிகாரம் 12 முதல் 21ஆம் வசனம் வரை கிருபையை குறித்து அவ்வளவு அதிகமாய் பேசிவிட்டார். கர்த்தருடைய கிருபையை குறித்து, எப்படி பாவம் எவ்வளவு ஆண்டு கொள்ளுகிறதோ அதை விட மேலாக கிருபை ஆண்டு கொள்ளுகிறது, பாவம் என்னவெல்லாம் செய்கிறதோ அதை விட அதிகமாக கிருபை செய்கிறது என்று கிருபையை ரொம்ப அதிகமாய் பிரசங்கித்து விட்டார். பிரசங்கித்து விட்ட உடனே அவர் அவ்வளவு பிரசங்கித்தார் கிருபையை. அதை கேட்ட ஆட்களுக்குள்ள என்ன வந்துருச்சு மனசுல ஒரு கேள்வி, அப்ப பாவம் பெருகிற இடத்துல கிருபை அவ்வளவாய் பெருகும் என்று சொன்னால் அப்ப நம்ம இன்னும் பாவம் செய்யலாமா, பாவத்தில் நிலைத்திருக்கலாமா, கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, கிருபையை பற்றி பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு ஆழமாக அவ்வளவு விவரமா பிரசங்கிக்கணும். நாம பிரசங்கிக்கிறதுல
அங்கே கேள்வி எழுந்திரணும். என்ன கேள்வி எழுந்திரணும்? அப்பனா இவ்வளவு கிருபை இருக்குதுன்னா நான் பாவம் செய்யலாமா? பாவம் அதிகம் செய்தா கிருபை அதிகமா பெருகுமா என்ற கேள்வி எழும்பணுமா? அப்படி எழும்பலன்னா கிருபையை குறித்து சரியா பிரசங்கிக்கலன்னு அர்த்தமா? இன்னைக்கு கிருபையை குறித்து பிரசங்கித்து கேட்டா வேற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணதுல கிருபை அவ்வளவு அதிகமா பிரசங்கம் பண்ணிட்டாரு. பாவம் என்ன பாவம், கிருபை பாவம் பெருகிற இடத்துல கிருபை என்ன அதிகமா பெருகுதுட்டாரு. கேட்டவனுக்கு அப்படியே அப்பனா நான் பாவம் செய்தா கிருபை என்ன அதிகமா பெருகுமான்ற அளவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அது நல்லதுதான். அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கணும். 5ஆம் அதிகாரத்தோடு நிறுத்திடக்கூடாது. 6ஆம் அதிகாரத்தை படிக்கணும். 6ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றாரு எப்படி சொல்லலாம் பாவம் செய்யலாமான்னு யாராவது கேட்பாங்களா என் உபதேசத்தை கேட்டுட்டு அப்படிங்கிறாரு. நான் பண்ண உபதேசத்தை, கிருபையை குறித்த பண்ண உபதேசத்தை கேட்டுவிட்டு நான் பாவம் செய்யலாமா, நான் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா என்று நல்ல புத்தி உள்ளவன் எவனும் சொல்ல மாட்டான்ங்கிறாரு. ஏன்னா நான் கிருபையை பிரசங்கித்தது ஏதோ கிருபை நிறைய இருக்குது, அதனால நீங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், கர்த்தருடைய கிருபை உங்களை காப்பாத்துன்ற அர்த்தத்தில் பிரசங்கிக்கலன்றாரு. நான் என்ன சொல்லுகிறேன்றாரு, நீங்க அவ்வளவு இயேசுவோடு கூட ஒன்றாகி விட்டீர்கள், அவரோடு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள், அவரோடு இணைக்கப்பட்டு விட்டீர்கள். இதுதான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நேர்ந்த காரியம். ஒருவன் அவரோடு கூட அவ்வளவு ஆழமா இணைக்கப்பட்டிருந்தான் என்றால் அவன் நான் பாவம் செய்யலாமா, இனிமே நான் பாவம் செய்தா இன்னும் கிருபை ஜாஸ்தி கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லவே மாட்டான். இவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு பாவம் செய்யலான்ற யோசனையே வராது என்கிற அர்த்தத்திலே தான் இதை எப்படி சொல்லுகிறார். இப்ப 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எதற்காக நம்முடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தான்? பழைய மனிதனை எப்படி சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தான், நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தோம், பழைய மனிதன் கதை முடிந்தாகிவிட்டது என்று சொல்லுகிறாரே, அது என்ன நோக்கத்தோடு, எதற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டோம், மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம் என்று சொல்லுகிறாரே, அது எதற்காக அப்படி நடந்தது என்று 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 2 காரணங்கள் சொல்லுகிறார். நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுதப்பட்டோம் என்று இப்படி எல்லாம் இந்த ஐடென்டிபிகேஷனை பற்றி அவரோடு எவ்வளவு இணைந்து விட்டோம், ஒன்றாகி விட்டோம் என்பதை பேசுகிறோமே, அது எதற்காம்? ஒன்று பாவ சரீரம் ஒளிந்து போயிடணும், இன்னொன்று இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய கூடாது. பாருங்க, ஐடென்டிபிகேஷன். கிறிஸ்துவோடு கூட எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறோம் என்று ஒருவன் நன்றாய் புரிந்து கொண்டால் இனி அந்த அவனுடைய சரீரத்திலே பாவம் அவனை மேற்கொள்ளாது, பாவத்துக்கு அவன் இனிமேல் அடிமையாக அவன் வாழ மாட்டான். இந்த 2 காரணத்துக்காக தான் இதை போதிக்கிறார். 2 காரணம். ஒன்று பாவ சரீரம் ஒளிந்து போகணும், இன்னொன்று பாவத்துக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது என்று. முதலாவது காரியத்தை பார்ப்போம். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அங்கே டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். தமிழ் பைபிளில் சில நேரத்தில் நிறைய இப்படி மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அதில் நிறைய தவறுகள், தவறான அர்த்தத்தோடு சில நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொன்னால் என்ன அர்த்தத்தோடு சொல்லியிருக்கிறார்? முதலாவது டிரான்ஸ்லேஷன்ல ஒரு ப்ராப்ளம். ஒளிந்து போகும் பொருட்டாக என்கிறது அது என்னமோ நம்ம சரீரத்தை சாகடிக்கணுங்கிற மாதிரி சொல்லி இருக்குது. அப்படி கிடையாது. சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்று சொன்னால் so that this, அதாவது இந்த பாவம் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த சரீரமானது பாவத்தின் மூலமாக நம்ம ஆண்டு கொள்ளாதபடிக்கு அதை இன்னெஃபெக்டிவாக அல்லது அதை பலன் இழக்க செய்யும்படியாக. இதை எதுக்கு போதிக்கிறேன்றாரு? பாவ சரீரம் பலன் இழக்க பண்ணும்படியாக, அந்த பாவ சரீரத்தினுடைய பலத்தை இழக்க பண்ணும்படியாக, அதை அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், அதனுடைய வல்லமையை ஒன்றுமில்லாமலாக்கும்படியாக பாவ சரீரம் என்று ஏன் சொல்லுகிறார்? பாருங்க, பாவ சரீரம்னு உடனே அநேகருக்கு அது என்னன்னு ஒரே குழப்படி ஆயிடுது. பாவ சரீரம்னா என்ன? பாவ சரீரத்துக்கும் பழைய மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழைய மனிதன் என்று சொன்னால் நாம் ஆதாமுக்குள்ளே இருந்தோமே, பழைய மனிதன், அந்த மனிதனை குறித்து இருக்கிறது. பாவ சரீரம் என்கிறது வேற.
ஆகையால் தான் நீங்க பழைய மனிதனை பற்றி பேசல, பாவ சரீரத்தை பற்றி பேசி இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று சொல்லிட்டு, ஏன் அறையப்பட்டானா? பாவ சரீரம் ஒளிந்து போகும்பட்டாக. அப்ப பழைய மனிதனும் பாவ சரீரம் வெவ்வேறு, இரு வித்தியாசமான காரியங்கள். பழைய மனிதன் என்கிறது our old humanity, adamic nature, ஆதாமுக்குள்ளாக நாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு, நன்றாக கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு நம்முடைய ஆவி, மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். வேதம் அதை தான் போதிக்கிறது. நம்முடைய ஆவி புது சிருஷ்டியா இருக்கிறதாம். 2 கொரிந்தியர் 5:17 தான் சொல்லி இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எந்த விதத்தில் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? முகம்லாம் மாறிடுச்சா? மூக்கு கொஞ்சம் நீளமாயிடுச்சா? முகத்தில் கொஞ்சம் என்ன அழகு வந்துடுச்சா? சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? கிடையாது. சரீரத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்படலை. இல்லை, மனதில், நம்முடைய சிந்தைகளிலே அல்லது நம்முடைய உணர்வுகளிலே அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படல, அது அப்படியே தான் இருக்குது. எதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? உள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளாக, உள்ளான மனிதனிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆவி, உள்ளான மனிதன். திருப்போம் பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து, அதாவது சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இதை பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னால கொஞ்சம் நல்லா பாருங்க. அதை நான் என்றதையும் சரீரம் என்றதையும் வேற வேறையா எடுத்து காண்பிக்கிறார். நான் வேற, சரீரம் வேறங்கிறார். திரும்ப திரும்ப பாருங்க. அவர் சொல்றாரு, சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே, அதாவது சரீரத்தில் நான் வாழ்கிறதுனால. அவர் என்ன சொல்றாரு? நான் எங்க இருக்கிறேன்? சரீரத்தில் இருந்து கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன? சரீரம் அவர் கிடையாது, அந்த சரீரத்துக்குள்ள வாழ்கிறவர் தான் அவர். 23 சொல்லுகிறார், சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. நம்ம நினைச்சுக்கிறோம் சரீரத்தை விட்டு பிரிஞ்ச உடனே நமக்கு வாழ்வே கிடையாது என்று. கிடையாது. அவர் சொல்றார், சரீரத்தை விட்டு பிரிஞ்சு, இங்க இருந்து விட்டுட்டு, இந்த வீட்டை விட்டுட்டு, இந்த சரீரத்தை விட்டுட்டு பிரிந்து போய் அங்கே எனக்கு வாழ, கிறிஸ்துவுடனே கூட வாழ எனக்கு ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். அப்ப சரீரம் வேற, நான் வேற. எல்லாரும் சொல்லுங்க, சரீரம் வேற, நான் வேற. நான் யாரு? இந்த சரீரத்துக்கு உள்ளாக இருக்கிற மனுஷன், இந்த உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனை தான் ஆவின்னு சொல்லுகிறோம். நான் உள்ள இருக்கிறேன், எனக்கு ஆத்துமா இருக்கிறது, எனக்கு அறிவு, சிந்திக்கக்கூடிய திறன், எனக்கு உணர்ச்சி வேகம் இருக்கிறது, எனக்கு சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதுதான் ஆத்துமா என்று சொல்றோம். இந்த ஆவியும் ஆத்துமாவும் தான் உள்ளான மனிதன். சரீரம் வெளிப்படையான ஒரு மனிதன். இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம என்ன நினைச்சிடறோம்? சரீரம் தான் மனிதன் நினைச்சுக்கிறோம். நீங்க என்ன பாக்குறீங்க? இவர் தான் அவரு அப்படின்றீங்க. சாம் சொல்லுறியா? இவர் தான் அப்படின்னு சரீரத்தை பார்த்து அடையாளம் சொல்றீங்க, என்ன உள்ள பாக்குறது இல்ல. இதனால என்ன ஆயிடுது? போக போக சரீரம் தான் நாம் என்று சரீரத்தின் நம்மையும் ஒன்றாக எண்ணி விடுகிறோம். இதனால போதித்து இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு, சரீரம் வேற நீங்க வேறன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. சரீரம் வேற நீங்க வேற. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிறீங்க. இங்க உள்ள இருந்துகிட்டு இந்த 2 கண்ணு மூலமா வெளியே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க வேற, சரீரம் வேற. இந்த சரீரத்துல இருக்கிறீங்க. ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு அங்க போய் இருப்பீங்க. இந்த சரீரம் இல்லாததுனால நீங்க இருக்க மாட்டீங்கன்னு, சரீரம் இருக்குதோ இல்லையோ நீங்க இருப்பீர்கள். இருக்கிறீங்களா? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவர் இருந்தார். உலகத்துக்கு வரும்போது சொன்னாரு, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா, கிறிஸ்து அப்பதான் உதித்தாருன்னு கிடையாது. அதெல்லாம் தப்பு. கிறிஸ்து அப்பதான் பிறந்தாரு கிடையாது. அவர் எப்போ இருக்கிறார்? வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் இருக்கிறார். அவர் தான் ஆதியும், அவர் தான் அந்தமும். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். சரீரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவ்வளவுதான் ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ஆக ஒரு மனுஷன் சரீரத்துக்குள்ள இருக்கிறான், சரீரத்துக்கு வெளியும் இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில சரீரம் நமக்கு ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த மண்ணிலிருந்து ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார்.
மண்ணிலிருந்து மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஆவியும் அவனுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அவன் இந்த உலகத்தில் சரீரமுடையவனாய் வாழ வேண்டும் என்று. இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் சரீரத்தோடு நாம் வாழ வேண்டும், சரீரத்துக்குள்ளதான் வாழ்க்கிறோம். அப்ப நான் எங்க இருக்கிறேன்? என்னுடைய அட்ரஸ் எங்க? கேர் ஆஃப் மை பாடி. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அதான். அட்ரஸ் எங்க? என் சரீரம். அதான் என் அட்ரஸ். இங்கதான் குடியிருக்கிறேன் நான். இந்த சரீரம் குடியிருக்கிறது கீழ்ப்பாக்கத்துல. நல்லா கவனிங்க. நான் எங்க குடியிருக்கிறேன்? இங்க குடியிருக்கிறேன். இந்த சரீரத்தில் குடியிருக்கு. இந்த சரீரம் எங்க வேணா குடியிருக்கலாம். ராயபுரத்திலையும் இருக்கலாம், ட்ரிப்ளிகன்லயும் இருக்கலாம், பிரசவாகத்திலையும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். விசுவாசிகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேற, சரீரம் வேற. புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் சொல்லும் போது யாரை சொல்லி இருக்குது? உங்களை சொல்லி இருக்குது. உங்க சரீரத்தை அல்ல, உங்களை. நீங்க எங்க இருக்கிறீங்க? இதுக்குள்ள இருக்கிறீங்க. உள்ளான மனிதனை சொல்லி இருக்கிறது, ஆவியின் மனிதனை சொல்லி இருக்கிறது. மனுஷன் ஆவியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் சரீரத்துக்கு உள்ளாக வாழ்கிறான். அவ்வளவுதான். அப்ப புது சிருஷ்டி என்பது உள்ளான மாற்றத்தை காண்பிக்கிறது. உள்ளதான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், வெளியாகல. அப்ப சரீரம் என்ன இருக்குது? சரீரம் என்னவா இருக்கிறது? சரீரம் இன்னும் அந்த பழைய சரீரம் தான். மறுபடியும் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த சரீரத்தை பாவ சரீரம் என்று ஏன் பவுல் அழைக்கிறார்? பாவ சரீரம் என்று சொல்லுகிறதை நம்முடைய இந்த சரீரத்தை தான் சொல்றாரு. அதை ஏன் பாவ சரீரம் என்று அழைக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, நாம் புது சிருஷ்டியான போது நம்முடைய ஆவி பாவியா இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், நான் பாவின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஏன்? நீங்க பாவி இல்லை. இப்போ நீங்க யாரு? நீதிமான். நீங்க இதுக்குள்ள வாழுகிற, இந்த சரீரத்துக்குள்ள வாழுகிற நீங்கள் நீதிமான். நீங்க பாவி கிடையாது. ஆகையால் நீங்க பாவின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சரீரம் இன்னும் பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிற சரீரமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த சரீரம் எப்படி இருக்குது? இன்னும் பாவத்தினால் ஆட்கொள்ள விடலாம். இந்த சரீரத்தை நாம் அனுமதிக்கலாம். நாம் நினைச்ச அந்த சரீரத்தை பாவ செய்கைகளை செய்யும்படியாக நாம் அனுமதிக்கலாம். அந்த உள்ளான மனிதன், ஆவியின் மனிதன் புது சிருஷ்டியா இருக்கிறான். மனதானது தினந்தோறும் புது சிருஷ்டியா மாறிக்கொண்டே வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க போதிக்க அதை கேட்டு 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 புது சிருஷ்டியாய் மனதானது மாறிக்கொண்டே இருக்கிறது, மறுரூபமாகிறது. அது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது. இது மாறிக்கொண்டே இருக்குது. ஆனா சரீரம் மாறிக்கொண்டே இல்லை. சரீரம் அதே சரீரம் தான். ஆகையால் தான் இந்த சரீரத்தை பாடி ஆஃப் சின் அல்லது பாவ சரீரம் என்று அழைக்கிறார். பாவ சரீரம் என்று ஏன் அழைக்கிறார்? பாவம் இப்பொழுது என்னை ஆட்கொள்வதில்லை. நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அதனுடைய எல்லையிலிருந்தும் ஆளுகையிலிருந்தும் அதன் இருளிலிருந்தும் அதன் அதிகாரத்திலிருந்தும் அதன் வல்லமையிலிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டேன். நான் வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டேன். யாரு? நான் வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டேன். ஆனால் என்னுடைய சரீரத்தின் மூலமாக பாவம் என்ன பண்ணுகிறது? ஆண்டு கொள்ள முயற்சிக்கிறது. அதற்கு இடம் கொடுத்தால் சரீரத்தை உபயோகப்படுத்தி பாவம் ஆண்டு கொள்ளுமாம். ஆகையால் தான் பாவ சரீரம் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பாவ சரீரம்னு சொல்லும் போது இந்துக்களும் மற்றவர்களும் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார்கள். பாவ சரீரம், அவங்க அதை நம்புறாங்க. இது பாவ சரீரம். இந்த சரீரமே பாவம் தான். இந்த சரீரம் பாவத்தால் ஆக்கப்பட்டதா இருக்கிறது. இட் இஸ் எசென்ஷியல் ஈவில் அண்ட் சின்ஃபுல். இது பாவ சரீரம் என்று சொல்லி, இது பாவ சரீரமா இருக்கிறதுனால ரட்சிப்பு என்ன? சாகும் போது தான் வருது. இந்த சரீரம் ஒளியும் போது, இந்த சரீரம் ஒளிந்து போகும்போது தான் ரட்சிப்பு நமக்கு வருகிறது என்று சொல்லி சாவை தான் அவர்கள் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். நாம் அப்படி போதிக்கிறது இல்லை. நாம் போதிக்கிற ரட்சிப்பு வேற. செத்தா ரட்சிப்பு இல்லை. நமக்கு சாதத்துக்கு முன்னாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த சரீரம் பாவ சரீரம் என்று நாம் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறோம்? இந்த சரீரத்தின் மூலமாக பாவம் ஆண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. எனக்கு உள்ளாக பாவம் இல்லை. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் குடிகொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சரீரமோ இன்னும் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியதாய், பாவத்தின் ஆளுகைக்குள்ளாக வரக்கூடியதாய், பாவத்தை அனுமதிக்கக்கூடியதாய் அது இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
மனுஷன் பாருங்க, பாவம் செய்த போது, ஆதாம் முதல்ல பாவம் செய்த போது, பாவம் செய்யறதுக்கு முன்னால அவன் ஆவி ஆத்மா சரீரமாயிருந்தான். அவன் சுத்தமுள்ளவனாயிருந்தான். பாவம் அவன்கிட்ட கிடையாது. அவன் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போன மாத்திரத்திலே அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது பெரிய மாற்றம் என்ன? இதற்கு முன்னால, பாவம் செய்யறதுக்கு முன்னாலே அவன் ஆவி உள்ள இருந்து அவன் ஆண்டு கொண்டான் எல்லாத்தையும். அவன் என்ன பண்ணான்? சரீரத்தை ஆண்டு கொண்டான். சரீரம் அவனுக்கு அடிமையா இருந்தது. சரீரம் அவனுக்கு ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல சொன்னதை செய்துட்டு பேசாம இருந்தது. அதுக்கு தான் சரீரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரீரம் நம்மை ஆண்டு கொள்ள வேணும். சரீரத்தின் இச்சைகளும் சரீரத்தின் ஆசைகளும் சரீரத்தின் இந்த மாம்ச காரியங்கள் நம்மை ஆண்டு கொண்டு நம்மை ஆட்டி படைக்க வேண்டும் என்று தேவன் சரீரத்தை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த சரீரத்தில் வாழ்ந்து, சரீரத்தை கொண்டு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தை சிருஷ்டித்த போது, மனிதனை சிருஷ்டித்த அங்க வச்சு என்ன சொன்னாரு? சகல ஊரும் பிராணிகளையும் சகல ஜந்துக்களையும் சகல உண்டாக்கப்பட்ட சகலவைகளையும் நீ என்ன பண்ணு? ஆண்டுகொள். ஆண்டுகொள்னு சொல்லுகிறார். அவன் ஆளுகிறவனாய் இருந்தான். உள்ளே அவன் ஆவியிலே, ஆவியின் மனுஷன் அவனுடைய சரீரத்தை ஆண்டு கொண்டிருந்தான். சரீரம் அவனுக்கு கீழ்ப்படுகிறதாய் இருந்தது. சரீரம் அவன் சொல்லுகிறதை செய்யக்கூடியதாய், அவனுக்கு கட்டுப்பட்டதாய், அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தது சரீரம். அப்படிதான் இருந்தது. பாவம் செய்த உடனே என்ன ஆச்சு? தலைகீழாயிடுச்சு. இப்ப சரீரம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது மனுஷனை. பாவியான மனுஷனை பார்த்தீர்கள் என்றால் அவனை எது ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் சரீரம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்து வண்டியில வராத மனுஷனை எது ஆண்டு கொண்டிருக்கிறதாம்? சரீரம் ஆண்டு கொண்டிருக்கிறது. சரீரத்தின் ஆசாபாசங்கள், சரீரத்தின் இச்சைகள், சரீரத்தின் ஆசைகள், இவைகள் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, அதாவது முன்னே எப்படி வாழ்ந்தோம்னு சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, அதாவது இந்த சரீரம் நம்ம ஆண்டு கொண்டது, அதனுடைய ஆசாபாசங்கள், அதனுடைய இச்சைகள், அது என்ன கேட்குதோ அதை கொடுக்கிறவர்களாக மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த சரீரத்தின் ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக அது இருந்தது. சரீரம் தான் நமக்கு ராஜாவாக இருந்தா, சரீரம் தான் நம்ம ஆண்டு கொண்டிருந்தது. எல்லா பாவ மனுஷர்களுக்குள்ள இப்படிதான் இருக்குது. பாவியா இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள அவன் தலைகீழா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவனை உள்ள இருந்து கொண்டு இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி ஆண்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாது இந்த உலகத்துல வச்சார். சரீரம் ஒரு வெஹிக்கிள் தான். இந்த மண்ணினால் உண்டான இந்த பூலோகத்தை ஆண்டு கொள்றதுக்காக மனுஷன் மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டான். அவனுக்கு அந்த ஒரு பாகமும் கொடுக்கப்பட்டது அவன் இங்கே வாழும்படியாக. அது ஒரு பர்பஸை சர்வ் பண்ணுவதற்காக, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பிரத்யேக நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அது என்ன? இங்க இருந்து அவன் வாழ வேண்டும். அவன் எப்ப ஆளுகிறான்? உள்ளே அவனுடைய ஆவியின் மனிதன் இந்த சரீரத்தை ஆளும் போதுதான் அவன் எல்லாவற்றையும் ஆள முடிகிறது. பாவம் செய்த உடனே தலைகீழாய் போயிடுச்சு கதை. மனுஷனுடைய சரீரமானது இப்பொழுது அதனுடைய ஆசாபாசங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் கொண்டு மனிதனை ஆளுகை செய்கிறது, உள்ள இருக்கிற மனுஷனை. இப்ப பாருங்க மனுஷன் எப்படி வாழ்றான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மனுஷன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று உள்ளான மனிதன்ல சிந்திக்கிறது இல்லை. அல்ல ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை தேடி ஆண்டவருடைய சித்தம் என்ன வாழ்க்கையை குறித்து நான் அதை செய்வேன் அப்படி வாழ்றது இல்லை. அவன் என்ன சொல்றான்? இன்னைக்கு நல்லா போய் அங்க தின்னலாம் போல இருக்கு, சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். போய் அங்க சாப்பிடுறான். சாயங்காலம் ஒன்று நல்லா போய் குடிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு குடிக்கிறான். இந்த சரீரம் தான் அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த சரீரம் ராஜாவை போல இருந்து அவனை ஆள்கிறது. அவன் உள்ள இருக்கிறான். நான் கேட்கிறேன், சரீரம் பெருசா உள்ள இருக்கிற மனுஷன் பெருசா? உள்ள இருக்கிற மனுஷன் தான் பெருசு. இந்த சரீரம் வெறும் சும்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு போகுது சரீரம். ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் நித்திய நித்தியமா இருக்கக்கூடியவன், அழியாதவன், அழியாத தன்மை உள்ளவன். உள்ள இருக்கிற அந்த மனுஷன் தான் பெருசு இல்லையே, சரீரம் பெருசு இல்ல. ஆனா இன்றைக்கு பாவியா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? இந்த சரீரம் அவனை ஆட்கொள்ளுகிறது, அவனை ஆட்டி படைக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவன் எப்படி?
அவன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவரோடு கூட ஒன்றாகி விட்டான். தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவனுடைய ஆவி உயிர் உள்ளதா இருக்கிறது. அவனுடைய ஆவிக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறபடியால் அவனுடைய ஆவி ராஜாவை போல இருக்கிறது. அவனுடைய சரீரம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறது, ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறது. அவ்வளவுதான். அவனுடைய சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் வித்தியாசம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன பெரிய மாற்றம் மறுபடியும் ஏற்படுகிறது என்றால், நாம் ஆவியிலே நடப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்கிறோம். உள்ளான மனுஷனை அறிந்து உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி உள்ளாக இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு உள்ளாக இருக்கிற ஆவியானவருடைய ஆளுகையின்படி நடப்பது எப்படி என்பது கற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. முன்ன எப்படி வாழ்ந்தோம்? சரீரம் என்ன வேணும்னதோ, சரீரம் என்னத்தை ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ, உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி ஆளுகை செய்கிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாம் நடந்து கொண்டு வருகிறோம். ஆகையால இந்த சரீரமானது, மனுஷனுடைய உள்ளான மனிதன் வந்து புது சிருஷ்டியா இருக்கிறான், அவன் முற்றிலுமாய் மாற்றப்பட்டான். ஆனால் சரீரமோ இன்னும் பாவ சரீரமா இருக்கிறது. எந்த விதத்தில் பாவ சரீரமா இருக்கிறது? அந்த மாற்றப்படலை. இன்னும் இனிமேதான் மாற்றப்பட போகிறது. ஒரு நாள்ல அது பாவம் அதை ஆட்கொள்ளக்கூடிய நிலையிலே அது இருக்கிறது. சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 6, 7, 8 அதிகாரங்களில் சில வசனங்களை வாசித்தால் இந்த சரீரத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு விளங்குகிறது. 11ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி மாம்சத்துக்கு பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் வந்து உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய ஆவியில் ஆள முடியாது. ஏன்னா அங்கே தேவ ஆவியானவர் வேலை செய்கிறார், அங்க அவர் கிரியை செய்திருக்கிறார். ஆகையால் தான் ஆவி உற்சாகமா இருக்குது. எப்பவும் தேவனுடைய கட்டளையின்படி நடக்க ஆவலா இருக்கிறது. தேவன் சொல்லுகிற செய்யறதுக்கு அது முன் வருகிறது. உள்ளே நமக்கு ஆவிக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் இருக்குது. கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக நடக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அதெல்லாம் உள்ள இருக்குது. சரீரத்தில் பாவம் ஆளாதபடி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை என்ன, சரீரத்தின் பகுதிகளை, சரீர கை கால்கள் இவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஒரு பிரின்சிபல் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிறுவுகிறார். என்ன அது? இப்ப நான் இருக்கிறேன், நான் உள்ள இருக்கிறேன், எனக்கு இந்த சரீரம் சொந்தம், இந்த சரீரம் என்னுடைய கட்டுப்பாடுல இருக்கிறது. இப்ப பாருங்க, இங்க இருக்கிற சாமான்லாம் என்னுடைய கட்டுப்பாடுல இருக்கிறது. இதை நான் எதுக்கு வேணுமோ உபயோகப்படுத்தலாம். இந்த ஆர்கனை வச்சு வாசிக்கலாம், இல்லைன்னா இதை தூக்கி போட்டு விளையாடலாம், ரெண்டும் பண்ணலாம். நான் தூக்கி போட்டு விளையாடுறதுல என்ன பண்றேன்? உட்கார்ந்து இதை வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என்னுடையதா இருக்கிறதுனால என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற மற்ற வாலிபர்களுக்கு இதை கவனித்து சொல்றேன், இதை ஒழுங்கா கவனிச்சு கொள்ளுங்க, ஒழுங்கா பத்திரமா எடுத்து பத்திரமா வைங்க, பத்திரமா எடுத்து மூடி பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் சேருங்க, இதை ஜாக்கிரதையா பாருங்க. அதை குறித்த என்னுடைய கட்டளைகள் அப்படி இருக்கிறது. இதை கவனிக்க வேணும், இதை பாதுகாக்க வேணும், இதை சீரா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்க உள்ள இருக்கிறீங்க, சரீரம் வெளியே இருக்குது. உங்களுடைய பொறுப்புல இந்த ஒவ்வொரு கையும் காலும் மூளையும் எல்லாம் இருக்குது. உங்களுடைய பொறுப்புல இந்த சரீரம் இருக்கிறது. இந்த கை எனக்கு சொந்தம். இந்த கை தான் இஷ்டப்பட்டதை செய்யக்கூடாது, நான் சொல்லுகிறத தான் இந்த கை செய்ய வேணும். இந்த கால் தான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது, நான் சொல்லுகிறத தான் இந்த கால் செய்யணும். நான் எங்க போகணும்னு சொல்றேனோ அங்க என்னை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த கால்கள் இருக்கிறது. நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய்வதற்காக தான் இந்த கை இருக்கிறது. அதை தான் சொல்றாரு இங்க. பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்க ஒப்பு கொடுக்காதீங்கன்றார். இத பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணாம். எதுக்கு ஒப்பு கொடுங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, ஆயுதங்கள்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆயுதங்கள்னா கருவிகள், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய கருவிகளாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? இந்த கை, இந்த காலு, இந்த உடலின் உறுப்புகள் எல்லாவற்றையும் கெட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அதை ஒப்பு கொடுக்காமல் எதுக்கு ஒப்பு கொடுங்கள்ன்றாரு? நீதியான காரியங்களை செய்யும்படியாக இதை ஒப்பு கொடுங்கள். அப்ப எப்படி ஒப்பு கொடுப்போம்? நாம நல்ல கவனிங்க. எப்படி நாம் சரீரத்தை ஆளுவோம்? எப்படி இந்த சரீரத்தை, இந்த காய்களையும் கால்களையும் நீதியான காரியங்களை செய்யும்படியாக, நன்மையான காரியங்களை செய்யும்படியாக, பரிசுத்தமாக வாழும்படியாக எப்போ ஒப்பு கொடுப்போம்? 11ஆம் வசனத்தில் அதை சொல்லிட்ட பிறகுதான் 12-13 சொல்றாரு. ஒப்பு கொடுங்கள்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணினால்தான் பாவத்துக்கு இதை ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள். பாருங்க, என்ன எண்ணுகிறீர்கள் என்பது என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பாதிக்கிறது. இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை பாதிக்கிறது. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், செத்து விட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன், கிறிஸ்துவோடு கூட புதிய வாழ்க்கை வாழும்படியாக உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட ஒன்றாயிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் ஓங்கும் போது, எனக்குள்ள அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் போது பாவத்தை செய்ய இந்த கையை ஒப்பு கொடுக்க மாட்டேன். பாவத்துக்கு தீவிரித்து ஓட இந்த கால்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்? இந்த எண்ணம் அதிகம் இருக்குது. இந்த எண்ணம் குறையும் போது, நான் பாவத்துக்கு செத்தேன், கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர்த்தெழுந்தேன் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது, அந்த சத்தியம் புரியாமல் இருக்கும்போது, அதை குறித்த அறிவு எனக்குள் ஓங்காமல் இருக்கும்போது என்ன ஓங்கிடுது? கையும் காலும் தான் ஓங்கிடுது. இந்த கையும் காலும் செய்யறதை செய்யுது, கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. சரீரத்தின் அவயவங்கள் பாவத்துக்கு கருவிகளாக மாறிவிடுகின்றன. சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை செய்யாம, இந்த கை எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக அது இல்லாம மற்றவைகளை செய்ய ஆரம்பிக்கிற. இந்த கையை வச்சு பாருங்க, நான் சாப்பிடலாம், இந்த கையை வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த கையை வச்சு கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம், இல்லையா? இந்த கையினால் உள்ள பிரயோஜனங்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டு பாருங்க. இந்த கையை வச்சு அநேக நல்ல காரியங்களை செய்யலாம். இந்த கையினால கொல்லவும் செய்யலாம், அது நல்ல காரியம் கிடையாது, அது கெட்ட காரியம். இந்த சரி கையினால என்ன பண்ணலாம்? அடிக்கவும் செய்யலாம். இந்த கையினால
தீமையான திருடவும் செய்யலாம். இந்த கையினால பலவிதமான கெட்ட அசுத்தமான காரியங்களை செய்யவும் முடியும். அப்ப இந்த கை என்ன செய்ய போகிறது என்பது எதில் அடங்கி இருக்கிறது? நான் என்னுடைய மனதிலே எப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதை பொறுத்து தான் அந்த கை என்ன செய்ய போகிறதுன்னு இருக்குது. நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறேன், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன், அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டேன் என்று நினைக்கும் போது இந்த கை அதுக்கெல்லாம் போகாது இல்லையா? அதுதான் நான் முன்ன சொல்லுவேன், ஒரு சின்ன பிள்ளை எடுத்து, ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளை எடுத்து அம்மாவுடைய பட்டு புடவையை கட்டி நடக்க விட்டா அது நடக்கிறது அம்மாவை மாதிரியே நடக்கும். இது 4 பிள்ளைகளுக்கு தாய் மாதிரி நடக்கும். திடீர்னு ஒரு மாற்றம் அந்த பெண்ணுடைய நடைக்குள்ள, அந்த பிள்ளையுடைய நடைக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுருது. ஏன்னா இது இப்போ போட்டிருக்கிற புடவையினால அதனுடைய நடையே மாறிடுது. புடவை, அம்மாவுடைய புடவை கட்டினோன்னா அம்மான்னு நினச்சிக்குது, நானும் ஒரு தாய் மாதிரி நினச்சி தாய் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறது. எண்ணத்தை, நம்முடைய எண்ணத்தை, சரியான எண்ணத்தை நாம் கொண்டிருக்கும் போது இந்த புடவை கட்டின மாதிரி தான் அது. சரியான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும்போது தீமையான காரியங்களை செய்யவோ, அதை நாடவோ, அதை கிட்ட போகவோ, இந்த அவயவங்களை அதுக்கு ஒப்பு கொடுக்கவோ நாம் முன்வர மாட்டோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் போகிற பிரகாரமாய் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. முன்னே எப்படி இருந்தீங்க? அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் அடிமைகள். இந்த கை வந்து அடிமை. இது அப்படியே வாய் ஊறுன்றாங்களே அந்த மாதிரி, வாய் ஊறுது, கையை நீளுது, அப்படிதான் இருந்தது. அடிமை, வேற செய்ய முடியாது. இது எப்படியாவது அதனுடைய ஆசாபாசங்களை, இச்சைகளை நம்ம போட்டு இழுக்குது. அதனுடைய அடிமைகளாக இருந்தோம், நமக்கு வேற சாய்ஸ் கிடையாது. அதுக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருந்ததுனால வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் செய்து வந்தோம். அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, அப்போ எப்படி ஒப்பு கொடுத்தீங்களோ இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். எதோ ஒப்பு கொடுங்கள்? உங்க அவயவங்களை. முன்ன எப்படி அக்கிரமத்தை செய்யறதுக்காக இந்த கையும் காலையும் ஒப்பு கொடுத்தீர்களோ இப்பொழுது அதே போல பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படியாக அதை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்றார். 7ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 17ஆம் வசனம். இது ரொம்ப சுவாரஸ்யமான அதிகாரம். இதுக்கு பிறகு வரப்போகிறோம், முழுமையாக போதிக்க போகிறோம். அதனால இருந்தாலும் கவனிப்போம். ஆதலால் நான் அல்ல, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்றாரு அவர். ஏன் சில நேரத்தில் பாவம் செய்கிறோம், ஏன் சில நேரத்தில் நல்ல பரிசுத்தமாக வாழ்கிறோம், ஏன் சில நேரத்தில் பாவம் நம்மளை மேற்கொள்ளுகிறது என்பதை குறித்து இங்கே விளக்குகிறார். இந்த டைலமா, இந்த உள்ள இருக்கிற இந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி தெரியுது நமக்கு. சில நேரத்தில் பாவம் மேற்கொள்ளுது, சில நேரத்தில் நமக்குள்ளாக இருக்கிற இந்த தெய்வீக சுவாபம் மேற்கொள்ளுகிறது. இது ஏன் என்று சொல்லுகிறார். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம்னா எனக்குள்ள பாவம் இப்போ இல்லை. விசுவாசியான பிறகு எனக்குள்ள பாவம் இல்லை, நான் பாவி இல்லை. எனக்குள் வாசம் செய்கிற பாவம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சொல்லுகிறார்? அவருக்குள் வாசம் செய்யும் பாவம் என்ன? நமக்கு ஒண்ணு தெரியும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள பாவம் கிடையாது, உள்ள ஆவியில பாவம் கிடையாது. எங்க பாவம் இருக்கிறது? அது அப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில். நான் சொல்லலைங்க, நானா சொல்றேன் இது. ஹலோ, நான் சொல்லல விளக்கம், நான் சொல்லல ஆவிக்குள்ள இல்ல பாவம், ஆகியால ஒரு பாவி இல்ல நான் சொல்லல. அவரே சொல்றார் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொள்ள போறோமோ சொல்லுகிறார். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில். மாம்சத்தில் என்று சொன்னால் இந்த பாவத்துக்கு, பாவத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற இந்த சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பாததை ஒன்று செய்தா அது என்ன? நான் விரும்பலான அதை நான் செய்கிறேன். அப்ப எது அது செய்கிறது? பாவம். பாவம் எதன் மூலமாக வருகிறது? சரீரத்தின் மூலமாக வருகிறது என்று சொல்கிறார். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு இருக்க காண்கிறேன். எங்க இருக்குதா? அவயவங்களில். இந்த பாவ சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த சரீரம் இன்னும் முழுமையாய் மீட்கப்படவில்லை.
கிறிஸ்து வரும்போதுதான் நாம் மகிமையின் சரீரத்தை பெறப்போகிறோம். அப்பொழுதுதான் முழுமையான ரட்சிப்பை இந்த சரீரம் பெறப்போகிறது. அது வரைக்கும் இந்த சரீரம் அக்கிரமத்தை அசுத்தத்தை செய்யாதபடி பாதுகாக்க வேண்டியது, அதை கட்டுப்படுத்த வேண்டியது உள்ளான மனுஷனாகிய நமக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இன்னும் மாற்றப்படவில்லை. இது இன்னும் பழைய சரீரமாக தான் இருக்குது. பாவத்தின் எஃபெக்ட்ஸ், பாவத்தின் விளைவுகள் இந்த சரீரத்தில் காண்கிறோம். பாருங்க, வியாதிகள், மற்ற பல விதமான காரியங்கள், இந்த எல்லாமே எதனால வந்தது? பாவத்தினாலே வந்த காரியங்கள். அதனுடைய விளைவுகளை அப்படியே இந்த சரீரத்தில் காண்கிறோம். இந்த சரீரம் அந்த பாவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. இந்த சரீரம் தேவன் உண்டாக்கின அந்த நிலையிலே இல்லை, இது வேற மாதிரி சரீரமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? அதுக்கு தேவன் உண்டாக்குன அந்த சரீரம் மாதிரி இல்லை, அதை விட குறைஞ்சிருச்சு, தாழ்ந்துருச்சு. பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிற, பாவத்தின் விளைவுகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற சரீரமாய் இது இருக்கிறது. அதை தான் சொல்றார், எனக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது எங்க இருக்குதா? என் சரீரத்தில் இருக்குதுங்கிறார். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அது என்ன பண்ணுகிறது? என்னுடைய அவயவங்களில் இருந்து கொண்டு என்னை ஆட்கொள்ள பார்க்கிறது. அவயவங்கள் இருந்து கொண்டு என்ன நடத்த பார்க்கிறது, அவயவங்கள் இருந்து கொண்டு என்னை கெடுக்க பார்க்கிறது என்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். என்ன சொல்றாரு? கண்டுகிட்டேன் இப்போ எப்படி விஷயம்னு. நான் என்னுடைய உள்ளான மனிதனிலிருந்து வாழ்ந்தால், உள்ளா இருக்கிற மனிதன் தேவனுடைய ஆவியினால் மனம் புதிதாக்கப்பட்டவன், ஆவி ஆத்மா, உள்ள புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆவியில ஆத்மாவில புதிதாக்கப்பட்ட ஒரு மனம், புதிதாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நிலையில ஆத்மா இருக்கிறது. அப்படி புதிதான ஆவியிலிருந்தும் புதிதாக்கப்பட்ட மனதிலிருந்தும் நான் வாழ்ந்தால், அதை ஆளுகை செய்ய விட்டால், நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், நல்ல காரியங்களை செய்கிறேன். மாம்சத்தினால இந்த சரீரத்தை ஆளவிட்டா, அதனுடைய இச்சைகளை ஆளவிட்டால் என்னத்துக்கு ஊழியம் செய்கிறேன்றாரு? பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து உங்களில் இருந்தால், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால். கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்னவா இருக்குமா? சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவி ஜீவனுள்ளதாக இருக்கிறது, பாவம் மரண நிலையில இருக்கிறது, இது சரீரம் மரண நிலையில இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவன் இருக்குது, சரீரமானது பாவ சரீரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சரீரம் மரண கண்டிஷன்ல இருக்குது, பாவத்தில் செத்ததா இருக்கிறது. ஆனால் உள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை நீதிக்கென்று பிழைக்கும்படியாக, நன்மையான காரியங்களை செய்யும்படியாக, பரிசுத்தமாய் வாழும்படியாக உள்ள இருக்கிற ஆவி இந்த சரீரத்தை என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறதாம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆவியில உற்சாகம் உள்ளவனா இருக்கிறான். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்குது, சரீரமோ பாவத்தின் நிமித்தம் மரணமா இருக்கிறது, செத்ததா இருக்கிறது. அதனால நன்மை ஒன்று செய்ய முடியாது, அதனால சரியான காரியங்கள் ஒன்று செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. சரீரம் பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர், நம்முடைய ஆவிக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும், இந்த சரீரம் நன்மையை செய்ய முடியாம கிடக்குதே, பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு கிடக்கிறதே, பாவத்திற்கு அடிமையாகி கிடக்கிறதே, இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். நன்மையான காரியங்களை செய்யும்படியாக, நாம் அதை கட்டுப்படுத்தப்படுத்தபடியாக நமக்கு அவர் உதவி செய்கிறார். 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் இந்த சரீரத்துக்கு கடனாளிகள் அல்ல. பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிற இந்த சரீரத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் உழைப்பீர்கள். அப்ப என்ன சொல்றது? இதான் விசுவாசிக்கு தானே சொல்றாரு.
ஆவியினால என்ன பண்ணுன்றார்? சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக என்று சொல்லப்பட்டது. சரீரத்தை கொண்டு போய் எரிச்சு அல்லது அதை ஒடுக்கி அதை கொண்டு போய் கல்லறையில் புதைச்சு அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கின பிறகுதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லல. அப்படி அல்ல. அப்படிதான் மற்ற மதங்கள் அங்கே நம்புகிறார்கள். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து விடுதலை இல்லைன்னு. அவர் சொல்லுகிறார், சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். எப்படி அழிக்க வேண்டும்? ஆவியினாலே. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். சரீரம் அதை செய்யற எதை செய்யறது? சரீரம் பாவத்தை செய்ய ஓடுகிறது. சரீரம் பாவத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது. ஆனா நாம் உள்ளே புது சிருஷ்டியா இருக்கிறபடினாலே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அழிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறோம். சரீரம் ஆவிக்கு ஏற்றபடி செய்யாவிட்டால் அந்த சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம் இன்னும் 13ஆம் வசனம், 23ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த சரீரம் எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. நான் புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே புது சிருஷ்டி ஆகிவிட்டேன் உள்ள. ஆனா இந்த சரீரம் பாவ சரீரமா இருக்குது. இந்த சரீரம் பாவ செய்ய தூண்டுது, பாவ செய்ய அது தீவிரிக்கிறது. ஆனாலும் நான் இங்க வாழுகிற காலம் எல்லாம் ஆவியில நடந்து ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து கொண்டு வாழுகிறேன். இங்க வாழ்ற காலம் முழுவதும் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டியது எனக்கு, என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நான் இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அதை அழித்து கொண்டு வாழுகிறேன். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. வாழ முடியும்ன்றார். சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அப்ப என்ன நடக்குமா? சரீர மீட்பை நான் பெறுவேன். அப்பொழுது அதுக்காக காத்திருந்து தவிக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்ப சரீரமே மாற்றப்பட்டு விடும் என்று சொல்றார். அப்ப இந்த சரீரத்தோடு இருக்கிற அந்த போராட்டம் இருக்காது என்றார். சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறது, சரீரத்தின் செய்கைகளை இது செய்யாம வைக்கிறது, அதை செய்யாம வைக்கிறதுன்ற போராட்டம் அப்ப இருக்காது. அது எப்ப நடக்க போது? கிறிஸ்து வரும்போது, எக்கால சத்தம் கேட்கும் போது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கண் இமைக்கும் பொழுதிலே அவருடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படும், புது சரீரமாக. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய சரீரமும் அப்படி மகிமையின் சரீரமாக மாற்றப்படும். அந்த நாளை குறித்து தான் பேசுகிறேன். அதுக்காக ஏங்கி தவித்துக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த சரீரம் ஆசாவாசங்கள் இச்சைகளை உடையதாக இருக்கிறது. இந்த சரீரம் ஒரு நோக்கத்துக்காக, நல்ல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது கெட்டதை செய்யவே ஓடுது. ஆனால் என்னுடைய வேலை என்ன? கெட்டதை செய்யறதுல இருந்து இதை நிறுத்தி ஆண்டவர் எதுக்காக இதை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்வதற்காக இதை உபயோகப்படுத்த வேண்டும். அதை நான் செய்யணும், தினந்தோறும் செய்யணுன்றார். இருக்கிறீங்களா? அப்ப தினந்தோறும் என்ன செய்ய போறீங்க? இந்த சரீரம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லிடுறாங்க பாருங்க, இந்த சரீரமே ரொம்ப பொல்லாதது, இதனுடைய சரீரத்தினுடைய இதெல்லாமே ரொம்ப பொல்லாதது. ஆகையால இதனுடைய உணர்ச்சிகள், சரீரத்தில் ஏற்படுகிற உணர்ச்சிகள் மனிதனுக்கு இயல்பாக இயற்கையாக ஆண்டவர் உள்ள வைத்திருக்கிறாரு பாருங்க, அந்த உணர்ச்சிகளே தப்புன்றாங்க பாருங்க. நேற்று மதுரையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தா ஒரு ஆள், அவர் கன்னியாகுமரிக்கார் போல இருக்கு. அவர் அப்படியே சும்மா தாடி இவ்வளோ பெருசு வச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய தாடி பாருங்க. இவ்வளோ பெரிய தாடியை போட்டு, காவியை போட்டு, பெரிய துண்டை போட்டு, அப்படியே போட்டு சேலை மாதிரி சுற்றி இருக்கிறார். சுற்றிக்கிட்டு அதுக்குள்ளுக்கு இப்படி இருக்கிறாரு. நான் ஒருத்தர் பேசிட்டேன், என்னையா அது இந்த மாதிரி இருக்குது, தாடி இவ்வளோ பெருசு, சட்டையை போட்டு சுற்றி 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 சேலை மாதிரி சுற்றி இவ்வளோ மூடி இப்படியே இருக்கிறாரு, என்னென்ன? அவர் சொல்கிற, ராமா இவங்கெல்லாம் கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் அது வேற ஒரு மாதிரி திங்கிங்னார். என்ன திங்கிங்ன்னு? அதான் இந்த சரீரமே மோசம், இந்த சரீரத்தில் இருக்கிற உணர்ச்சிகளே மோசம். ஆகியால் தான் கல்யாணம் கூட பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. இந்த சரீரத்தின் உணர்ச்சிகள்லாம், அதனுடைய காரியங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது. ஆகியால் தான் இப்படி போத்தி, இப்படி தாடியை வளர்த்து, சரீரத்தை ஒடுக்கி, இந்த உணர்ச்சிகளெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி இதை சாகடிக்கிறதுல டெய்லி இறங்கி இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி நம்புகிறது இல்லை. சில கிறிஸ்தவங்களே அப்படி நம்புறான். நான் சொல்றது கிறிஸ்தவாளை சொல்கிறேன். நாம் அப்படி நம்புகிறது இல்லை. நாம் எப்படி நம்புகிறோம்? இந்த சரீரத்தில் இருக்கிற உணர்ச்சிகள் தேவனால் கொடுக்கப்பட்டவை. ஹலோ,
எல்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? என்ன உலக பிரகாரமாக இருக்க பிரசங்கம்? அவர் பாவம் சன்னியாசி, அவர் தாடி வச்சிருக்கிறாரு, காவி போட்டிருக்கிறாரு, தப்புன்றாரு. அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரு பாருங்க. சரீர உணர்ச்சிகள்லாம் எல்லாம் நல்லதில்லை, அதெல்லாம் அடக்கிக்கிட்டு அவர் கல்யாணம் கூட பண்ணாமல் இப்படி இருக்காரு. இவர் அது நல்லதுன்றாரு, அது கெட்டதுன்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன், சரீரத்தின் உணர்ச்சிகள், உங்களுடைய சரீரத்தில் இயல்பாக கொடுக்கப்பட்ட உணர்ச்சிகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் தான் அதை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் ராமன் சொல்லுங்களேன், நல்லா தான் சொல்லுங்களேன். கர்த்தர் வச்சார். அதை இதை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, நொறுக்கிறதுல இருக்காதீங்க. இதை போட்டு தாடியை வச்சு மூடுறது, காவியை போட்டு மூடுறது, கல்யாணம் பண்ணாம இந்த சரீரத்தின் உணர்ச்சிகளுக்கு எந்த விதத்திலையும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காம இதை போட்டு நான் நொறுக்கிறனாக்க சாகடிச்சிடறனாக்க நிக்காதீங்க. அதனுடைய உணர்ச்சிகளை யார் வச்சது? கர்த்தர் தான் அங்க வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சாரு? நீங்க இஷ்டப்பட்டபடி இந்த உணர்ச்சிகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாக அல்ல. அதுதான் தப்பு. அதுக்கு தான் இந்த சரீரம் ஓடுது. மனுஷன் பாவியான பிறகு அவனுடைய சரீரம் கீழ்ப்படிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது? இதனுடைய உணர்ச்சிகளை எப்படியாவது திருப்திப்பட வேணும், எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை திருப்திப்படுத்தும்படியாக ஓடுகிறது. அதெல்லாம் சிலர் நினைக்கிறாங்க இந்த பாவம்லாம் இப்போதாங்க வந்தது, இந்த அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இப்போதாங்க சமீப காலத்தில் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அமெரிக்காலாம் பாருங்க, அங்கே யூனிவர்சிட்டியில் போனால் அங்கே போர்டு போட்டிருக்கிறான், ஆண்கள் எழுதி போடுறாங்க கார்டில், நீட் எ ரூம்மேட், என்னோட தங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அநேக நேரத்தில் ஒரு பெண் கூட்டாளியை தான் கேட்குறாங்க அவங்க கூட தங்குறதுக்கு. கல்யாணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுக்கெல்லாம் நினைப்பே கிடையாது, அதை யோசிக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப சர்வசாதாரணம். பெண்களும் அப்படி எழுதி போடுறாங்க புல்லட்டின் போர்டில், யூனிவர்சிட்டி புல்லட்டின் போர்டில்ங்க எழுதி போடுறாங்க, எனக்கு ஒரு கூட்டாளி வேணும் என் கூட தங்குறதுக்கு துணையானா சும்மா ஒரு ஆதரவா கூட இப்படியே இருந்துக்கிட்டு அவங்க கூடிய மட்டுக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்படி புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் கல்லூரியில் படித்து முடிச்சு டிகிரி வாங்கணும், நீ உன் வழியை போ, நான் என் வழியை போகிறேன். இல்லை ஒரு 6 மாதம் அப்படி இருக்கலாம், ஒரு வருஷம் அப்படி இருக்கலாம், முடியலன்னா பேசாமல் வழியை பார்த்துட்டு போகலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்போ ஆரம்பிச்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பிக்கலைங்க. வேதத்தில் சமாரிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். ஏசு கேட்டார் உன் புருஷன் எங்கன்னு, அப்போ தான் தலையை சொரிச்ச ஆரம்பிச்சது அந்த அம்மா. இது 2000 வருஷத்துக்கு முன்னால். இவர் சொன்னார் எனக்கு தெரியும் உன் புருஷன் எங்கன்னு. இது வரைக்கும் 5 புருஷன் இருந்திருக்கிறான், இப்போ 6வது ஆள் உன் புருஷனே இல்லைன்னாரு. இது அமெரிக்காலேருந்து வரலங்க, இது பாவம். பாவம் அப்போ ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பாவம் ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. எப்போலேருந்து இருக்குது? மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அப்படிதான் இருக்கும், பாவம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சரீரத்தின் உணர்ச்சிகளை கர்த்தர் கொடுத்தார் என்பதை அறிந்து அதை கர்த்தர் எதுக்காக எப்படி உபயோகப்படுத்த சொன்னாரோ அப்படி அந்த விதத்தில் உபயோகப்படுத்தி அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்லபடியாக அந்த சரீரத்தின் அவயவங்களை நன்மை செய்கிற அவயவங்களாக உபயோகப்படுத்த வேணும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால இந்த சரீரமே பாவ சரீரம், இதனுடைய உணர்ச்சிகளே ரொம்ப மோசம், இதெல்லாம் கூடாது என்று சொல்லி நாம் இதை ஒதுக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அந்த உணர்ச்சிகளை அங்கே வைத்தார். அது எதற்காக எப்படி அது பூர்த்தி செய்யப்படுமோ அந்த விதத்தில் அதை ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை அங்கே வைத்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவோம். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, அதாவது பாவ சரீரத்தினுடைய செய்கைகள் அழிக்கப்படும் பொருட்டாக, அதுதான் அது அர்த்தம். பாவ சரீரம் பலவிதமான காரியங்களை செய்ய பார்க்குது, அவைகளை அழிக்கும் பொருட்டாக தான் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்தில்லை என்றால் அழிக்க முடியாது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறியாவிட்டால் நம்முடைய பாவத்தின் செய்கைகளை அழிக்க முடியாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பாவம் செய்யாத, அதை செய்யாத, நல்லது கரெக்ட் தான். விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, திருடாத, களவு பண்ணாத, கொலை செய்யாத, எல்லாம் கரெக்ட் தான். இதை போதிக்கிறாங்க, போட்டு அடிச்சு போதிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறியாவிட்டால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் தான் நான் சொல்றேன், அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு சொல்லி போதிக்கிறதுக்கு பதிலாக அதை போதிச்சு பிரயோஜனம் கிடையாது. அதை செய்யாமல் இருக்கும்படியாக எதை போதிக்கணும்? நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர் தெழுந்தோம் என்கிறத
போதிக்க வேணும். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை போதிக்க வேண்டும். அப்போதான் என்ன பண்ணும், பாவ சரீரத்தினுடைய செய்கைகளை அழிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையிலே காணப்படும். பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். 2வது காரியம் என்ன சொல்றாரு, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஊழியம் செய்யாதபடிக்கு நீங்க சொல்லி இருக்குது, அது என்னமோ நல்ல காரியம் மாதிரி சொல்லி இருக்குதீங்க. அது அப்படி இல்லை. ஊழியம் செய்யாதபடிக்கு என்று சொன்னால் பாவத்துக்கு அடிமையாயிராதபடிக்கு, அதுதான் அர்த்தம். பைபிளே எழுதிக்கலாம் நீங்க. பாவத்திற்கு அடிமையாய் இல்லாதபடிக்கு. ஊழியம் செய்யாதபடிக்குன்னா பாவம் சொல்றதெல்லாம் செய்துக்கிட்டு, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு என்று சொன்னால் பாவத்துக்கு அடிமையாயிராதபடிக்கு. எப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை நிறுத்துவோம் என்றால், நாம் கிறிஸ்துவோடு கூட பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று என்றைக்கு அறிகிறோமோ அன்றைக்கு தான் அந்த பாவத்துக்கு ஊழியம் செய்கிறதை நாம் நிறுத்த முடியும், நிறுத்த இயலும். அது வரைக்கும் நிறுத்த முடியாது. பாவத்துக்கு அடிமையாக இருக்க நிறுத்த வேண்டும் என்றால் அடிப்படை உபதேசம் தேவை. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன் என்கிறத தீவிரமாய் விசுவாசிக்க வேண்டும். அதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதிலே முன்னேறி செல்ல வேண்டும். அது ஓங்க ஓங்க அந்த எண்ணம் நமக்குள்ளாக அதிகமாக அதிகமாக பாவத்துக்கு ஊழியம் செய்கிற அந்த காரியம் நின்றுவிடும். பாவத்துக்கு ஊழியம் செய்கிற அந்த தன்மை குறைந்துவிடும். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற அந்த நிலை மாறும். திருப்பவும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். பாருங்க, பாவம் செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்றதை விட பவுல் அப்போஸ்தலன் எப்படி போதிக்கிறாரு, அத பாவம் செய்யாத செய்யாதன்னு போதிக்கல. உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? எல்லாம் பாருங்க, இந்த அறியீர்களாங்கிறத மறுபடியும் சொல்றார். எல்லாரும் சொல்லுங்க, அறியீர்களா? தெரியாதா? தெரியாதனால தான் பிரச்சனை. தெரிஞ்சா பிரச்சனை மாறிடும். சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. சரீரம் தேவன் எதற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் கிறிஸ்துவின் அவயவம் என்று தெரியாதான் கேட்கிறார். அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எத்தனை பேர் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறீங்க? ஒரே ஆவியாய் இருக்கிறோம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவர் என்றும் அறியீர்களா? எதுக்கு அறியீர்களா திருப்பி சொல்றாருன்னா, இது அறியறதுல தான் நீங்க எதை செய்ய போறீங்கன்னு இருக்குது. இதை செய்ய மாட்டீர்கள். சரீரமானது தேவனால பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பாருங்க, நாம் தேவனுடைய ஆலயமா. பாருங்க, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரத்தில் வாசம் பண்ணினார். ஜனங்களுக்கு நடுவில் இருந்தார். எல்லாரும் வந்து 12 கோத்திரமும் ஒவ்வொரு பக்கமும் 4 பக்கமும் 3 கோத்திரம் என்று சொல்லி அப்படியே அங்கே தங்கினார்கள். நடுவில் தேவனுடைய கூடாரம் அங்கே இருந்தார் தேவன். அவள் மத்தியில கூடாரம் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை மதிப்பு அவர்கள் மத்தியில. எல்லாரும் சும்மா உள்ள போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க முடியாது, அலட்சியமாக எண்ண முடியாது. தேவன் தங்குகிற ஆலயம் அதா இருந்தது. சாலமன் காலத்தில் பெரிய ஆலயத்தை கட்டினான். அங்கே திரைச்சீலை போட்டு அதுக்கு பின்னால தேவன் இருக்கார். நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை பார்த்தாலே ஜனங்களுக்கு நடுக்கும். அங்கே யாரும் நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் நுழைகிறான். அங்கே பயத்துக்கும் நடுக்கத்துக்குரிய இடம் அது. தேவன் அங்கே இருக்கிறார்னு சொல்லி எருசலேமில் இருக்கிற இந்த ஆலயம் எங்க இருக்குதோ அந்த திசையை நோக்கி தான் யூதர்கள் எல்லாரும், உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அந்த திசையை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவார்கள். ஆலயம்னா அவ்வளவு ஒரு பயபக்திக்குரிய ஒரு காரியமா இருந்தது. கூடாரத்தில் இருந்த தேவன் சாலமன் கட்டின ஆலயத்தில் இருந்தார். அதன் பிறகு இயேசு இந்த உலகத்தில் வந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசுவே தேவனுடைய ஆலயமா இருந்தார். எங்க இருந்தாரு?
இயேசுக்குள்ள இருந்தார். இயேசு இருக்கும்போது அதான் ஒரு பெரிய போராட்டம் இயேசுக்கும் அந்த பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும். என்னன்னா, இவர் தான் ஆலயம், இவன் எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றார், அங்க போகாத இங்கே வான்றார். ஆகையால் தான் அந்த பண்டிகை நாட்களில் ஒரு நாளில் எழுந்திரிச்சு, கூடார பண்டிகைனப்ப கடைசி நாளில் எழுந்திரிச்சு, கடைசி நாளில் ஆசாரியன் அங்கே அந்த தண்ணியை ஊற்றி, இப்படிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வனாந்தரத்தில் தண்ணியை கொடுத்தார் என்று சொல்லி அன்னைக்கு நடந்த ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் நடந்த அற்புதத்தை சொல்லி அவன் கொண்டாடி கொண்டிருக்கும் போது இயேசு இன்னொரு உயரமான இடத்தில் ஏறி நின்றுக்கிட்டு, தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கன்னார். அது அங்கே போகாதியா, அங்கே ஒன்றும் இல்லை, ஆலயத்தை எம்டி, ஆலயத்தில் ஒன்றும் இல்லை, அந்த திரைச்சியில் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒன்றும் இல்லை, அங்கே இருந்தவர் எங்கே வந்துட்டார், இப்போ எனக்கு உள்ளே இருக்கிறார் அந்த தேவன், இங்கே இருக்கிறார், இங்கே பாருன்றார். அதனால தான் பெரிய போராட்டம் யூதருக்கும் இயேசுக்கும். அவங்களுக்கு அது புரியல, அவங்க ஆலயத்துக்கே போயிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சொல்ல, நான் தான் ஆலயம்ன்றார். இந்த ஆலயத்தை இடியுங்கள்னார். 3 நாட்கள்ல அதை எழுப்புறனா இல்லையான்னு பாருன்னார். எதை சொன்னார்? தன்னுடைய சரீரம், அதுதான் தேவனுடைய ஆலயமா இருந்தது. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா எவ்வளவு வேலைக்காரங்க வச்சு, எத்தனை ஆயிரங்க செலவழிச்சு, கோடிக்கணக்காக செலவழிச்சு இதை கட்டி நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். இந்த ஆள் சொல்றாரு, இது இடியுங்க, நான் 3 நாளைக்குள்ள இதை எழுப்பி காமிக்கிறேன். அதை சொல்லல, இந்த ஆலயத்தை சொல்றார். சரீரம் தேவனுடைய ஆலயமா இருந்தது, இயேசுடைய சரீரம். பாருங்க, சிலுவையில இயேசு மரித்து ரத்தம் சிந்தின உடனே பாருங்க, அதை செய்யற வரைக்கும் மனுஷருக்குள்ள வந்து தேவன் வாசம் செய்ய முடியவில்லை. மனுஷருக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள வந்து தேவன் வாசம் செய்ய முடியல. ஏன்னா பாவம் தடை செய்தது. என்னைக்கு சிலுவையில இயேசு ஏறி அங்க ரத்தத்தை சிந்தினாரோ, சிந்தின மாத்திரத்தில், அவர் அங்க ஜீவனை விட்ட மாத்திரத்தில், இங்க அந்த திரைச்சீலை, எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை கிழிந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த திரைச்சீலை 4 அடி அங்கலும் பெரிய உயரம் இருக்குன்றாங்க. அப்படியே நடுவில் டர்ன்னு கிழிஞ்சது. அது கிழிஞ்சது எதுக்குன்னு பலர் பல விதமா சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, கிழிஞ்சது எதுக்குன்னா எல்லாரும் நம்ம உள்ள வரலான்னு சொல்லுது. ஆகையால உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் இப்ப என்ன ஜெருசலேமுக்கா போயிட்டு இருக்க முடியும்? அந்த ஆலயத்தை தேடிட்டு ஆலயம் திரைச்சீலை கிழிஞ்சிருச்சான். முன்ன மூடி வச்சிருந்தாங்க, பிரதான ஆசிரியர் மட்டும் தான் போயிருந்தாரு. இப்ப நம்ம எல்லாரும் போலாமா வாங்கன்னு போலாமாங்க? கிடையாது, அதுக்காக கிழியவில்லை. இன்னும் சிலர் சொல்றாங்க, எதுக்கு கிழிஞ்சதுன்னா இங்க இருந்தவர் இப்போ வெளியே போகும்படியாக கிழிஞ்சது, தேவன் இதை கிழிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்றாங்க. கிடையாது, நான் சொல்றேன், தேவன் அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு. இயேசு என்னைக்கு இந்த உலகத்துல வந்தாரோ அன்னைக்கு அவரு அங்கிருந்து வெளியே போயிட்டார். அன்னையிலிருந்து காலியா தான் இருக்குது. எதற்கு கிழிந்தது? திரைச்சீலை கிழிந்தது எதற்கு? நான் சொல்லுறேன் கேளுங்க. ஜனங்க போறதுக்காக அல்ல, தேவன் வெளியே வர்றதுக்காக அல்ல. இங்கே தேவன் இல்லை, தேவன் இனிமே உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் என்பதை அறிவிப்பதற்காக திரைச்சீலை கிழிந்தது. ஹலோ, எவ்வளவு பெரிய அறிவிப்பு பாருங்க, உலகத்தில் இல்லாத அறிவிப்பு. வில்லியம் பார்க்லே என்கிற பெரிய எழுத்தாளர் எழுதுகிறார், பஸ்கா பண்டிகையின் போது 20 லட்சம் யூதர்கள் உலகம் முழுவதிலிருந்து வந்து எருசலேம்ல கூடுவார்களாம். தேவாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பான். அவ்வளவு வெறி. தேவாலயத்தில் வந்து ஒரு சின்ன குருவியை கும்பிட்டு விலகி வைப்பானா. ஏன்னா பலியிடுறவங்க வர்றாங்க. எப்படியாவது தேவாலயத்துக்கு போய் சேர்ந்துடணும். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், ஐயோ தேவாலயம் ஆச்சே, தேவன் வாசம் பண்ணுகிறாங்க, போய் சேர்ந்துடணும்னு உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள், லட்சோப லட்ச யூதர்கள் அங்க வருகிறார்கள். ஆலயம்னா அவ்வளவு மதிப்பு. இன்னைக்கும் பாருங்க, எல்லா மதத்திலையும் ஆலயம்னா எவ்வளவு பெரியது பாருங்க. அவங்கவுங்க போறாங்க, மலைக்கும் அதுக்கும் இதுக்கும்.